சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு வித்யாவோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே எல்லா ஏற்பாடும் மீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட பூ டெக்கரேஷன் எல்லாம் கோயிலில் பார்த்த உடனே எல்லாரும் டெக்கரேஷன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ரோகிணியும் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க வித்யாவோட கல்யாணத்துக்கு. மகேஷ் இருந்துட்டு ரோகிணியோட அம்மாவையும் க்ரஷையும் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா வித்யாவோட கல்யாணத்துக்கு நம்ம சேகரோட சொந்தக்காரங்களும் வராங்க. அந்த இடத்துல ரோகிணியை பார்த்த உடனே இந்த பொண்ணு சேகரோட பொன்னாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. நீ அந்த சேகரோட பொன்னாட்டி தானம்மா, என்ன நீ திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்பி போய்ட்றாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா கிட்டே நேராக போகிறாங்க. ஆமாம், கல்யாணியை பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கெஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேகரோட ஃபோட்டோவும் நம்ம ரோகிணியோட ஃபோட்டோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது எடுத்து அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. மீனா அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா ரோகிணி பேர் தான் கல்யாணியா? கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, ரோகிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.